சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது புதுச்சேரியில் விசில் சின்னம் ஒதுக்கியதற்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்திருக்கிறார். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற தேர்தலையொட்டி விசில் சின்னம் பொது சின்னமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தாவேக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். புதுச்சேரியில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு தாவேக தலைவர் விஜய் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது விசில் சின்னம் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் மகிழ்ச்சி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. தொடர்ந்து புதுச்சேரியிலும் காரைக்காலும் முக்கியமாக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாக விஜய் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். என்றால் தொடர்ந்து விசில் சின்னம் வேண்டும் என தொடர்ந்து தெரிவித்தது பார்க்க முடியுது. இருந்த போதிலும் கூட விசில் சின்னம் என்பது புதுச்சேரியிலும் கிடைக்குமா என்ற கேள்வியில் புதுச்சேரியிலும் அது கொடுக்கப்பட்டு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரியில் மிக முக்கியமாக மாநில நிர்வாகங்களும் இன்னும் செஞ்சிருக்குதா, அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணி செயல்பாடுகளை ஒருங்கிய அம்மாநில புதிதாக நிர்வாக குழுவும் தேர்ந்தெடுத்து அறிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக. அந்த அறிவிப்பில் மிக முக்கியமாக அதாவது 20க்கும் 30 நபர்களை நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கூட இன்னொரு மகிழ்ச்சி செய்தியை பகிர்ந்து இல்லாமல் சட்டமன்ற கழகத்தை சின்னமாக விசில் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதும் அனைவரும் அறிவில் புதுச்சேரி மாநிலத்திலும் விசில் சின்னத்தை ஆணையம் ஒதுக்கியிருப்பது நாம் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டில்லாமல் மிக முக்கியமாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக, அதாவது புதுச்சேரி மாநில கழக வெற்றி கழகத்தின் அன்றாட பணியை மேற்கொள்வதற்காகவும் புதிய நிர்வாக குழு அமைத்து, அதாவது அது மிக முக்கியமாக முன்னாள் எம்எல்ஏக்கள் 3 பேர் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக சாமிநாதன் என்பவரும் அசனா மற்றும் பெரியசாமி உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்கள் உட்பட மிக 30 நபர்கள் நியமித்து உத்தரவிட்டிருப்பது புதுச்சேரியிலும் தாவேக வலுப்படுத்துவதற்காகவும் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காகவும், குறிப்பாக புதுச்சேரியிலும் இந்த மாதிரி தேர்தல் வருவதால் அங்கு யாரும் கூட்டணி வைப்பார் அல்லது தேர்தலை எதிர்கொள்ள ஏற்கனவே மாநில முதல்வருடன் நல்ல ஒரு உறவை மேற்கொண்டு வரும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அவரோடு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வாரா அல்லது தனியாக தேர்தல் எதிர்கொள்வாரா என்ற கேள்விகளுக்கு மத்தியில தற்சமயம் விசில் சின்னம் கிடைத்திருப்பது மிக மகிழ்ச்சிகரமாக இருப்பதாகவும் அதுக்கு மிக முக்கியமாக 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நியமித்திருப்பது அந்த புதுச்சேரி மக்கள் மத்தியில ஒரு பெரும் தொண்டர் மத்தியில் வரவேற்பு ஏற்படுத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.